ஓம் சரவணபவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க. குபேரனின் வரலாற்றை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். குபேரன் என்பவர் செல்வத்தின் அதிபதியாக திகழ்கின்றார் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அவர் எப்படி அவதரித்தார் என்பதை மக்கள் நலன் கருதி இப்பதிவினை பதிவு செய்கின்றேன். விச்ரவசு என்றொரு முனிவர் சிறந்த சிவபக்தர் ஆவார். அவர் யாகம் செய்ய விரும்பினார். ஆனால் திருமணமானவர்களே யாகம் செய்ய முடியும் என்பதால் பரத்வாஜா முனிவரின் மகளை மணந்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு வைஸ்ரவணன் என்று பெயர் வைத்தனர். தந்தையைப் போலவே இவனும் பக்திமானாக இருந்தான். ஒரு நாள் பெற்றோரிடம் சென்று தான் பிரம்மனை நோக்கி தவம் செய்ய போவதாக சொன்னான். அவர்களுக்கும் அதில் மிக்க மகிழ்ச்சியே அவர்களுக்கு இருந்தது. அவனை மனதார ஆசீர்வதித்து அனுப்பினார்கள் வைஸ்ரவணனை. வைஸ்ரவணனும் அமைதியான ஒரு இடத்திற்கு சென்று தவத்தில் மூழ்கினான். அது சாதாரணமான தவம் இல்லை. முதலில் ஆகாரமின்றி தண்ணீரை மட்டுமே அருந்தி தவம் இருந்த வைஸ்ரவணன் பிறகு தண்ணீரையும் தவிர்த்து வெறும் காற்றை மட்டுமே புசித்தபடி தவத்தை தொடர்ந்தான். அவனது பக்தி வைராகியத்தை கண்டு அகமகிழ்ந்த பிரம்மதேவன் அவன் முன் காட்சி தந்தார். என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அவன் தங்களை தரிசித்ததே பெரும் பாக்கியம், இதைவிட எனக்கு வேறென்ன வேண்டும் என்று பணிவுடன் கூறினான் வைஸ்ரவணன். இதனால் மேலும் மகிழ்ந்த பிரம்மதேவன் அவனை அஷ்டதிக்கு பாலர்களில் ஒருவராகவும் எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கும் அதிபதியாகவும் நியமித்தார். இப்படி அருள் பெற்ற வைஸ்ரவணனே குபேரன் என்று பெயர் பெற்றார். செல்வம் வளம் பெற பூஜிக்க வேண்டிய தெய்வங்களில் இவரும் முக்கியமான தெய்வமாக ஒருவராக விளங்குகிறார். அப்படி இவரை வழிபட்டு வறுமைகள் அகன்று நமது வாழ்வில் வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் குபேரன் அருளும் சேர்ந்து அனைவரும் ஆரோக்கியமுடன் நோய் நொடி பிணி நீங்கி சுபிட்சமாக வாழ குபேர சம்பத்து குபேரனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. திருப்பதி திருமலையில் வாழும் வெங்கடேச பெருமாளுக்கு சீனிவாச பெருமாளுக்கும் வெங்கடாஜலபதி என்ற பெயர் பெற்ற திருப்பதி திருமலை பெருமாளுக்கும் குபேரன்தான் செல்வங்களை வழங்கி திருமணத்திற்கு உதவியதாக புராணங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட குபேரனின் அருள் அனைவருக்கும் பெற்று சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல குபேரன் அருளும் எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் அப்பன் முருகனின் அருளும் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா.